இது ஆன்லைன் சண்டே ஸ்கூல் by Children Ministry. இது ஆன்லைன் சண்டே ஸ்கூல் by Children Ministry. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். புது வருஷத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் கோயம்புத்தூர் டயசன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி சார்பாக எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதுமா நம்ம கோயம்புத்தூர் டயசனுடைய பிஷப் அங்கிள் உங்க எல்லாருக்கும் ஒரு கிரீட்டிங் சொல்றாங்க. பார்க்கலாமா? அனைவருக்கும் எங்களுடைய பணிவான புத்தாண்டு நல் வாழ்த்துதல்கள். தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் அதனுடைய சிறுவர் பணித்துறை மூலமாக நடைபெற்று கொண்டு வருகிற அனைத்து ஊழியங்களையும் சிறப்பாக நடக்கும் வகையிலே இயக்குனரும் இணைந்து செயலாற்றுகின்ற குழுவினரையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். கடந்த ஆண்டிலே சிறப்பாக காணொளி மூலமாக நடப்பித்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றிலும் சிறப்பாக நடத்தி முடிக்கத்தக்கதான அந்த ஆண்டவருடைய கிருபை அவர்களோடும் அனைவரோடும் இருந்தது. இந்த ஆண்டிலும் 2021 இந்த புதிய ஆண்டிலே முதல் வாரத்திலே புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டு நடக்க இருக்கிற அந்த காரியங்களை சிறப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அது நடைபெற அவர்களை நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இயக்குனர் திரு பெனாயா, இன்னும் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ், அனைத்து பணியாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். வருகிற 10ஆம் தேதி ஆன்லைன் மூலமாக ஒரு பரீட்சை இருக்கிறது. அதற்குண்டான தகவல்களை உங்களுக்கு தெரிவித்திருப்பார்கள். அதிலே ஆயத்தப்பட்டு சிறப்பாக பங்கு பெற உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்காக உதவி செய்கிற, ஜெபிக்கிற, ஒத்துழைக்கிற அனைத்து தரப்பினரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த சிறுவர் பணித்தினுடைய ஊழியம் சிறப்பாக நடைபெறட்டும். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் இந்த பணியாளர் மூலமாக அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கோயம்புத்தூர் திருமண்டலம் சிறுவர் பணித்துறை மூலமாக நடைபெற்று கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் காணொளி மூலமாக அவர்கள் ஆயத்தப்பட்டு சிறப்பான நிகழ்வுகளை அமைக்க இருக்கிற இந்த வேளையிலே அவர்களை நீர் முழுவதுமாக வழிநடத்தவும் பலப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். சிறுவர் பணித்துறை இயக்குனர் திரு பெனாயா, சில்ட்ரன் ஒர்க்கர்ஸ் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருவிகளாக பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் இதிலே, அநேக பிள்ளைகள் இதிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் இந்த புத்தாண்டிலே நம் ஒவ்வொருவரோடும், குறிப்பாக சிறுவர் பணித்தினுடைய ஊழியங்களோடும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்து நம்மளை ஜெபத்தில் வழிநடத்தின நம்முடைய திருமண்டல பேராயர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி தங்கச்சி, இது ஒரு புது வருஷம் இல்லையா? இந்த புது வருஷம் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? ஆமா, சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அப்படிதானே? ஆமா, இந்த 2020 நிறைய
பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் இல்லையா? அதுல மெயினா என்னது? எஸ், கொரோனா. ஆமா, கொரோனா வந்து அப்படியே புரட்டி போட்டுருச்சு இல்ல? ஆமா, நம்முடைய வாழ்க்கைய இல்லையா, நம்முடைய படிப்பு, வேலைகள் எல்லாவற்றையும் அப்படியே மாற்றி போட்டுருச்சு. புது வருஷம் சரி நல்லா இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமான்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நிச்சயமா ஏசப்பா நமக்கு உதவி செய்வாரு. நமக்கு இந்த உலகத்துல பணம், பொருள், செல்வம் எல்லாம் இருந்தாலுமே நம்ம கூட யார் இருக்கணும்? இயேசுவாமி இருக்கணும். அந்த இயேசு போதும்னு நம்ம நினைக்கணும். இந்த உலகமே ஒரு அழிந்து போகிற உலகம். இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா? நமக்கு இருக்கிற சொத்து, பணம், பேரு, அந்தஸ்து எல்லாமே ஒரு நாள்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும் இல்லையா? ஆனா நம்ம வாழ்க்கையில இயேசு சாமி மட்டும் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த இயேசு நமக்கு போதும்னு நீங்க எல்லாரும் நினைக்கணும். ஒரு சின்ன கோரஸ் இருக்குல்ல, ஒரு பாட்டு இருக்குது, நான் பாடு, நல்லா கவனிங்க. இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே, வேறே ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. தம்பி தங்கச்சி, அந்த இயேசுவாமி நமக்கு போதும். இந்த உலகத்துல, இந்த அழியிற உலகத்துல நமக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்த மாதிரி நினைச்சு இந்த புது வருஷத்தை நீங்க எல்லாரும் ஆரம்பிங்க. இந்த புது வருஷம் முழுவதுமா ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு, ஏசப்பா நம்ம கூட இருப்பாரு. நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஏசப்பா தருவாரு. நீ அதனால தினமும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, நல்ல காரியங்களை செய்ய நீ முயற்சி பண்ணு. இந்த புது வருஷத்துல நீ எல்லாம் புது விதமான காரியங்களை, ஏசப்பாவுக்கு பிடித்த காரியங்களை நீங்க செய்யணும். எல்லாருக்கும் என்னுடைய சார்பா, என்னுடைய குடும்பத்தின் சார்பா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு வேற எந்த ப்ரோக்ராம்ஸும் இல்ல, சரியா? நம்ம சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில இருக்கிற அண்ணன்மாரெல்லாம் உங்களுக்கு நியூ இயர் கிரீட்டிங் சொல்ல போறாங்க. நம்ம கேட்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கோவை வட்டகியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகவும் ஆசீர்வாதமான ஆண்டாகவும் இருக்க நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேரத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2020ஆம் ஆண்டு அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்கள் மத்தியிலும் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 2021 ஆண்டு பெரிய நன்மைகளும் பெரிய ஆசீர்வாதங்களை காண செய்வார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தின்படி இந்த வருஷத்தை முடிசூட்ட போகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சிறுவர் முதல் பெரியவர் வரை அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, கோவை திருவண்ணாமலை சிறுவர் பணித்துறை சார்பாகவும் நீலகிரி வட்டக ஊழியர் என்ற சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நியாயப்பள்ளி பிள்ளைகள், நியாயப்பள்ளி பொறுப்பாளர்கள், நியாயப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்கள் யாவருக்கும் சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறையின் சார்பாகவும் சேலம் வட்டகை ஊழியர்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, 2020 கூட தேவன் நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தார். எவ்வளோ கஷ்டங்களும் போராட்டங்களும் வந்தும் ஆனால் தேவன் நம்மளையே கைவிடவே இல்லை. அதே போல தான் 2021 கூட ஒரு தோளும் ஒரு தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் 2021 நம்மளைய மிகவும் பாதுகாக்க போகிறாரு. நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். சரிங்களா? சரி, சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறை திருப்பூர் வட்டக ஊழியர் அரவிந்தன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற
ஞாயிறு பள்ளி குழந்தைகள், பெற்றோர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உங்கள் யாவருக்கும் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் சிறார்பணித்துறை சார்பாகவும் ஈரோடு வட்டகை ஊழியர்களின் சார்பாகவும் மற்றும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரும் பரம இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் கோவை வட்டகை ஊழியர்களின் சார்பாகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஞாயிறு பிள்ளைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், ஞாயிறு பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் CSI கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறையின் சார்பாகவும் திருப்பூர் வட்டகை சிறுவர் பணி ஊழியர் என்ற சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் சேலம் வட்டகையின் சார்பாகவும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த 2021ஆம் ஆண்டை சங்கீதம் 65:11 படி தேவன் தம்முடைய தன்மைகளால் முடிசூட்டுவாராக. ஆமென். சிறுவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் CSI சிறுவர் பணித்துறை நீலகிரி வட்டகம் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கோவை திருமண்டலத்தின் சார்பாகவும் கோவை திருமண்டல சிறுவர் பணித்துறையின் சார்பாகவும் கோவை வட்டகை ஊழியர்கள் சார்பாகவும் மற்றும் எங்கள் குடும்பத்தின் அனைவரின் சார்பாகவும் அவங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த வருஷம் எல்லாம் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆபத்தில் இருந்து நம்ம கண்மணி கூட பாதுகாத்தார் இல்லையா? அதுக்காக நம்ம போன வாரம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கூட பண்ணோம்ல. ஓகே, இந்த வருஷமும் ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார். எல்லாரும் இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தை வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வச்சு நீங்கள் ஈசப்பாட்ட ப்ரே பண்ணுங்க. நிச்சயமாக இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு என்ன வாக்குத்தம் வந்துச்சோ அதை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? உங்களை சுதந்திரிக்க செய்வார். நீங்கள் அதே மாதிரி ஆண்டவருக்கு உண்மையாக அவரை கீழ்ப்படுத்தி அவரோட வசனத்தை கையில் வந்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகுது. உங்களை சுற்றி என்ன ஆபத்து வந்தாலும் நம்ம நேசிக்கிற ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓகேவா? மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Hello children, I wish you all a very கேமரா தலைகீழ இருக்கா? ஒரே நிமிஷம். Okay, I wish you all a very happy new year. அது ஓகே, நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாரத்தோட கேள்வி என்னன்னு கேட்டே தீருவேன். ஆமா, இந்த வாரத்தோட கொஸ்டின். அதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன் பேனல் இருக்குல்ல, அதை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீக் என்னன்னு சொல்கிறோம், சரியா? இந்த வாரத்தோட கேள்வி, நம்ம பைபிளில் முதலாக உயிர் தெழுந்த மனுஷன் யார்? ஓகேவா? இன்னொரு தடவை கேட்குறேன். நம்ம பைபிளில் முதல் முறையாக உயிர் தெழுந்த மனுஷன் யார்? அவரோட பேர் என்ன? ஆதார வசனம் எந்த சாப்டர்ல இருக்கு, எந்த புக்ல இருக்கு, எத்தனாவது வசனம்? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் கூறுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய ஒப்பற்ற ஆயுதம் தேவனுடைய வார்த்தையாகும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது, அது ஆற்றல் போன்றது. தேவன் தம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் நட்சத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தார். எல்லையற்ற பரம்பொருளின் வார்த்தையால் படைக்க பெற்றவை எவ்வளவு அழகாயிருக்கின்றன. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கடவுள் இல்லை என்ற கொள்கையினான பூரி காகரின் என்ற ரஷ்ய விண்வெளி கப்பல் விமானி கூட பல மைல்கள் விண்ணில் பறந்து சென்று அங்கிருந்து கணக்கற்ற நட்சத்திரங்களை கண்ணுற்ற போது, ஆ, எத்துணை கண்ணுக்கினிய காட்சி, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் காட்சி என்று தன்னையும் அறியாமல் வியப்பு மீறி கூறினான். அவ்வாறே முதன்முறையாக விண்வெளி கப்பலில் இருந்து இறங்கி சந்திர மண்டலத்தில் காலடி வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆனந்த பரவசத்தில், ஆ, எத்துணை இனிய காட்சி, இறைவனின் இனிய மாட்சி என்று வியந்துரைத்தாராம். சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இவ்வளவு அழகாக படைத்தருளிய தேவனுடைய வார்த்தை நமக்கு அளவற்ற நன்மைகளை செய்யும் என்பது வெகு நிச்சயமல்லவா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அழகுற படைத்த தேவன் நமக்கும் இணையில்லாத ஆசீர்வாதங்களை சேமித்து வைத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் நமக்கு இலவசமாக தரப்போவதாகவும் வாக்குறுதியிருக்கின்றார். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தமக்கு அருளப்போவதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தைரியமாக அவரிடம் வேண்டி பெற்றுக்கொள்வோம். அவர் தாம் வாக்கு அருளினபடியே எல்லா நன்மைகளையும் நமக்கு அவர் அருளுவார். அன்புள்ள ஆண்டவரே, உம் வார்த்தைகள் எல்லாம் எமது வாக்குத்தத்தங்கள். இந்த வருடத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தம்பி தங்கச்சி, நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஆமாவா? எதுக்காக ஜெபம் பண்றீங்க? எப்படி நியூ இயர் நல்லா இருக்கணும்னா? எஸ், அது சரி. ஆனா அந்த கொரோனாலாம் போகணும்னு ஜெபம் பண்ணீங்களா? திரும்ப வேற செகண்ட் ஸ்டேஜ் எல்லாம் வருதுங்கிறாங்க. நம்ம எல்லாரும் குட்டி பிள்ளைங்க எல்லாரும் நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஏசப்பா கண்டிப்பா சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபத்தை கண்டிப்பா கேட்பாரு. எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ் எல்லாம் வரக்கூடாது, திரும்ப லாக்டவுன் வரக்கூடாது, சரியா? திரும்ப இந்த கொரோனாவே இருக்கக்கூடாது, எல்லாம் போயிடணும்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம சண்டே ஸ்கூல் எங்க நடத்தணும்? எஸ், சர்ச்ல நம்ம நடத்தணும். சர்ச்ல நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து சண்டே ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொரோனால எஃபெக்ட் ஆகினவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நல்ல சுகத்தை ஏசப்பா தரணும்னு எங்க டயசிஸ்க்காக, சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்காக, சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் இருக்க அண்ணன்மார்களுக்காக, அவங்க ஃபேமிலிக்காக, எல்லாருக்காகவும் நீங்க அதிகமா நீங்க ஜெபம் பண்ணணும். நல்லா படிங்க, சரியா? உங்க ஸ்கூல்ல கொடுக்குற ஆன்லைன் கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிச்சு வர எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க்ஸை நீங்க வாங்கிக்கணும். மீண்டும் உங்க எல்லாருக்கும் கோயம்புத்தூர் டயசன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி சார்பா எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க எல்லாரையும் ஏசப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Jingle
ஏ மச்சான் கொரோனா என்ன மச்சான் கொரோனா எதுக்கு நீ இப்போ இங்க வந்த உனக்கு கட்டஞ்சரியில்ல அடிச்சு துவச்சி கசக்கி புழிஞ்சு கண்டலாக்க போறேன்டா கொரோனா உதச்சு மிதிச்சு புரட்டி எடுத்து விரட்டி அடிப்பேன்டா கொரோனா தம்பி தங்கச்சி, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஆன்லைன் டெஸ்ட் 3 எப்போ? ஜனவரி 10ஆம் தேதி. ரொம்ப நாள் இல்லை, அடுத்த வாரம். ஆமாம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம 11 மணிக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஆரம்பிக்கும். அடுத்த வாரம் எபிசோடு நீங்கள் பாருங்கள். அந்த எபிசோடுக்கு கடைசியில் ஆன்லைன் டெஸ்டோடைய லிங்க் நாங்கள் தருவோம். அதில் எல்லாரும் அட்டன் பண்ணணும். ஆமாம், ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் அட்டன் பண்ணணும். எல்லாரும் அட்டன் பண்ணாதான் நம்ம சண்டே ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சூப்பர்டென்ட்ஸ் எல்லாருமே கவனிங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் 3 நடக்கும். அதில் 15 பாடத்துக்குரிய கொஸ்டின்ஸ் கேட்போம். சரியா? ஸோ 15 பாடமும் படிச்சுக்கிறங்க. மெமரி வேர்ஸ் நல்லா படிச்சுக்கிறங்க. கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கிறங்க. அதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? இது வந்து ஒரு ப்ரீ ஆனுவல் டெஸ்ட் மாதிரி. ஸோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே? இது ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பை சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. இது ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பை சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாமா? ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையாக கொடுக்கப்பட்ட இந்த நாளின் இந்த மதிய வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதாண்டவரே, இந்த நாளிலுமாக குறிப்பாக இந்த புதிய ஆண்டிலே முதல் எபிசோடை நடத்த கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதுமாக அநேக விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலும் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட, மீண்டும் செகண்ட் ஸ்டேஜ் எதுவும் வராதபடி எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மீண்டுமாக ஆலயத்தில் சென்று எங்களுடைய ஞாயிறு பள்ளியை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலுமாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, யூத்ஸ்க்காக, பேரண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த
இந்த ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக, சந்தோஷம் உள்ள ஆண்டாக, நன்மையை கொடுக்கிற ஆண்டாக, சமாதானத்தை தருகிற ஆண்டாக இருக்க நீத்தாமை உதவி பாராட்ட வேண்டுமாறு மன்றாடுகிறோம். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீண்டுமாக அடுத்த வாரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் 15 பாடத்துக்குரிய ஆன்லைன் டெஸ்டை எழுதுவதற்கு அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமாறு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வேத பாடங்களை நன்றாக கற்றுக்கொள்ள, அந்த வசனங்களை நன்றாக மனதில் நிறுத்திக் கொள்ள நீ தாமே உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆயத்தப்படுத்துகிற ஆசிரியர்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.